நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் கூகுள் பிக்சல் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் செக்யூரிட்டி கிடைக்க போகுது. கூகுள் சர்ச்சில் ஒரு புதிய ஃபியூச்சரை அறிமுகப்படுத்த போகிறாங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நாளைக்கு, அதாவது 5 பிப்ரவரி முதல் 8 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு ஆப்பிள் டேஸோட சேல் நடக்க போகுது. இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்கள் முடியும் தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். யாம் பெருசு நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் கூகுள் பிக்சல் ஃபோனை பயன்படுத்துறீங்களோ அவங்களுடைய மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் செக்யூரிட்டி கிடைக்க போகுது. அதாவது கூகுளோட பிக்சல் 2லேருந்து கூகுளோட பிக்சல் 4 XL வரைக்கும் உள்ள மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் செக்யூரிட்டி கிடைக்க போகுது. இதில் மிக முக்கியமான விஷயம் சிஸ்டம் ஃபிக்ஸ், அதுக்கப்புறம் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் NFC, அதே மாதிரி உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி மிக முக்கியமான ஃபியூச்சர் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்களாம். அதுவும் த்ரூ இந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் செக்யூரிட்டி மூலிமா பிப்ரவரியில் இந்த ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாடல், அதாவது கூகுள் பிக்சலில் இந்த மாடலில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்துருங்க. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் OTA மூலியமாக நீங்கள் இந்த அப்டேட்டை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். கூகுள் சர்ச் இன்ஜினில் இனி நீங்கள் உங்களுடைய மொபைலோட ப்ரீபெய்ட் பேக்கை ஈஸியாக ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூகுள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். ஈஸியாக கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பேக், அதாவது நீங்கள் என்ன மொபைல் ஆப்ரேட்டர் பயன்படுத்துகிறீங்களோ அந்த பேக்கு முன்னாடி இதை நீங்கள் ஈஸியாக கூகுள் சர்ச் இன்ஜினில் ரீசார்ஜ் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், ஃப்ளிப்கார்ட் தரப்பில் இருந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பிள் டேஸ் சேலை தொடங்க போகிறாங்க. 5 பிப்ரவரியிலேருந்து 8 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சமான மொபைல், அதாங்க ஐஃபோன் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்களாம். இதில் iPhone XS, iPhone 11, iPhone 11 Pro, அதே போல் முந்தைய மாடல் உள்ள மொபைலுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஐஃபோன் இவ்வளோ விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு தருணம். நீங்கள் போய் உங்களுடைய பிடிச்சமான மொபைலை டிஸ்கவுண்ட் மூலியமாக பெறலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய Poco X2 மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்கள் சொல்லலாம். 120 Hz, இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபோனோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று குவாட் ரியர் கேமரா. ஸோ அந்த ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் இந்த Poco X2 மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைல் பிப்ரவரி 11க்கு சேல் தொடங்குது மதியம் 12 மணிலேருந்து. எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாம். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஃபோனை சேல் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரேம்பும் ஸ்டோரேஜும் வேரியண்ட், டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அமௌண்ட் நான் சொல்லியிருக்கேன். பிப்ரவரி 11 மதியம் 12 மணிக்கு ஃப்ளிப்கார்ட்டில். அமெரிக்கன் கார் மேக்கர் ஜீப் இவங்க ஒரு புதிய எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதோட டீசரை எல்லாத்தையும் யூடியூப்பில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக் ஷோ கேஸ்க்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 2020 இந்த எலக்ட்ரிக் பைக் வருதாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. நானும் அந்த எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சைனாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. கொரோனா வைரஸில் தாக்கப்பட்ட நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பொழுது ஒரு வண்ணம், நாள் ஒரு வண்ணமாக. ஸோ இப்போ அந்த சைனாவில் ஒரு ஊர், அதாவது ஊகன் அப்படிங்கிற ஒரு ஊர், ஸோ அந்த ஊரையே இழுத்து மூடிருக்காங்க. ஸோ அங்கே தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சப்ஜெக்டை சைடில் வச்சுருக்கோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷோமி தங்களுடைய க்ரௌட் ஃபண்ட் மூலியமாக ஒரு ப்ராடக்டை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நிறைய ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வரிசையில் ஒரு ப்ராடக்ட் UV ஸ்டெர்லைசேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 79 சைனா கரன்சியில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் 200 mAh பேட்டரி 2 டைம்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்போ மார்க்கெட்டுக்கு, அதாவது ஷிப்பிங்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் 2020 உங்களுக்கு இந்த UV ஸ்டெர்லைசேஷன் லேம்ப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஷிப்பிங் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷோமி தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஷோமி தரப்புலேருந்து அடுத்த ஒரு புதிய ப்ராடக்ட், அது என்னென்னா மிஜியா ஆல்-இன்-ஒன் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர். இதை ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 5th உங்களுக்கு சேலுக்கு வருது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரியை பயன்படுத்துகிறாங்க. 1500 mAh பேட்டரி இருக்குது. இது மூலயமா நீங்கள் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஆல்-இன்-ஒன் ஸ்க்ரூ டிரைவர் மிஜியாவோடது. ஸோ
இது வந்து நீங்கள் சைனாவோட கரன்சி படி ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 149 சைனா கரன்சி அப்படின்னு இருக்காங்க. பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 சைனா கரன்சி அப்படின்னு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஷோமியோட விஜயா ஆல் இன் ஒன் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர். இன்றைக்கி அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஸ்டிக் செல்ஃபி ஸ்டிக். அதாங்க செல்ஃபி ஃபோட்டோ, செல்ஃபி வீடியோ, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செல்ஃபி ஸ்டிக்கை வந்து அதிகம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஷோமி யூமி நியூ ஆக்சஸ் ஸ்டெபிலைசிங் கிம்பலை வந்து ஒன்று சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தேவைப்பட்டால் இந்த கிம்பலை நீங்கள் வாங்கலாம். பட் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ், இது எப்போ ஷிப்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் தெரியல. பட் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த புதிய கிம்பலை பயன்படுத்தலாம் உங்களுடைய ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா புதிய ஸ்மார்ட் வாட்சை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய கம்பெனி, பட் இதுக்கு புதிய கம்பெனி அப்படி சொல்லலாம். அவங்க ஆல்ரெடி ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி. இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க பிரபலமான கம்பெனி அப்படி சொல்லலாம். பூமாவும் ஃபாசில் ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்செலாம் லான்ச் பண்ணாங்க அவங்களுடைய பிராண்டில். இப்போ பூமாவும் ஃபாசிலும் ரெண்டும் இணைஞ்சி ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட அறிவிப்பு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2019 இருந்தது. பட் இப்போ தான் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட விலை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச், அதாவது பூமாவோட ஸ்மார்ட் வாட்சில் முழுக்க ஓஎஸ் பார்த்திங்கன்னா கூகுளோட வியர் ஓஎஸை பயன்படுத்திருக்காங்க. 3 கலரில் கிடைக்கிது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 20,000 ரூபாய். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை இவ்வளவு பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு கருத்தில் ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க. கவலையே இல்லை.